இந்த கூட்டணியை தலைமை தாங்கி செல்லக்கூடிய பொறுப்பை வந்து எடப்பாடி தன் கையில் எடுத்துக்கொண்டார். எடப்பாடி வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போகும்போது ஒரு விமர்சனம் எழுந்துச்சு. அதிமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலையை மட்டும் செஞ்சா போதுங்கிறத ரொம்ப தெளிவா வந்து அதிமுக காய் நகர்த்திருந்தது. எய்ம்ஸ் கல்லை வச்சு உதயநிதி ஸ்டாலின் எப்படி ஒரு பிரச்சார வியூகத்தை கட்டமைச்சாரோ அதே மாதிரி அவங்களுடைய உதயநிதியுடைய போட்டோவையும் ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோக்களையும் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் காமிச்சு ஜெயக்குமாராக இருக்கட்டும், இன்னும் பிற தலைவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி மேல் வெறும் விமர்சனம்ங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு அரசியல் நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. அபு ரிப்போர்ட் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபு. நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்து பிரச்சாரங்களுடைய பரபரப்புகள் ஓய்ந்து ஒரு அமைதியான நிலையை மீண்டும் தமிழ்நாடு சந்தித்துள்ளது. அரசியல் கட்சிகளுடைய அனைத்து வேலைகள், அதாவது அசுரத்தனமான பிரச்சார பணிகள் எல்லாம் நிறைவடைந்து விட்டு அவரவர்கள் அவர் சொந்த வீட்டுக்கு திரும்பின மாதிரி எல்லாம் திரும்பி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்ம இந்த வீடியோல குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம், அதிமுக என்ற கட்சியும் ஆளுமை சக்தியாக எடப்பாடி உருவாயிருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பா அந்த நேரத்தில் பேசியாகணும். ஏனென்றால் அவருடைய பொதுச் செயலாளராக இருந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், இப்ப மூன்றாவது முறையாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ற 3 பொது தேர்தல்களை அவருடைய தலைமையில் சந்தித்துள்ளது. அதில் இன்னொரு விஷயம் குறிப்பிட வேண்டும் என்றால் 2019, 21 ஆகிய 2 தேர்தலில் அவருக்கு ரிவேலாக இணையாக இன்னொரு தலைவர் அந்த கட்சியில இயங்கிக் கொண்டிருந்தார். ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற அந்த தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் உடன் பயணித்தது. 2024 ஒற்றை மனிதராக அந்த கட்சியை வழிநடத்துகின்ற ஒரு சாதுரியமான தனது அரசியல் காய் நகர்த்தலால் அந்த இடத்தை வந்து இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலை முழுமையாக அதிமுக கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தேர்தலை சந்தித்திருக்கிறார். சரி, 2 தேர்தல் 2019, 2021 2 தேர்தலையுமே எடப்பாடி வீகம் வெல்லல, எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விமர்சனங்கள் வச்சுப்பட்டாலும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை என்கிறது அதிமுகவில் வளர்ந்து இருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. அது குறித்து தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக என்கிற ஒரு கட்சியோட கூட்டணியை வைத்திருக்கிறது. எஸ்டிபி அப்படிங்கிற கட்சி, இந்த 2 கட்சிகளோட தான் பிரதானமா வந்து அதிமுக கூட்டணியானது இருந்தது. சீட் ஷேரிங்கிறது இந்த 2 கட்சி தவிர மூன்றாவதாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் இவரெல்லாம் கூட்டணி வைத்து ஒரு கூட்டணியை வந்து அதிமுக நிர்மாணித்து இந்த கூட்டணியை தலைமை தாங்கி செல்லக்கூடிய பொறுப்பை வந்து எடப்பாடி தன் கையில் எடுத்துக்கொண்டார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 39 தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை வந்து கண்டிப்பா மேற்கொண்டிருந்தாரு. எடப்பாடி வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போகும்போது ஒரு விமர்சனம் இருந்துச்சு, யாரும் பிரபலமான ஒரு வேட்பாளர் இல்ல, ஒன்றிய செயலாளர், பல தொகுதிகளில் அறிமுகம் இல்லாத நபர்கள் வந்து களத்துக்கு இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு. எடப்பாடி பழனிசாமி நன்றாக தெரிகிறது, இந்த தேர்தல் நமக்கான தேர்தல் கிடையாது, ஆனால் நமது ஆளுமையை நிரூபித்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாரு. அதாவது இங்க 39 தொகுதியில நம்ம வெற்றி பெற வேணாம், ஆனா 39 தொகுதியிலையும் ஓட்டை டிசைட் பண்ணக்கூடிய அதிமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலையை மட்டும் செஞ்சா போதுங்கிறத ரொம்ப தெளிவா வந்து அதிமுக காய் நகர்த்திருந்ததை வந்து தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நம்மளால கண்கூட பார்க்க முடிஞ்சது. குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, கொங்கு பெல்ட்ல பாரதிய ஜனதா கட்சி கணிசமா வளர்ந்துருக்குன்னு சொல்லக்கூடிய நேரத்துல கொங்கு பெல்ட்ல திருப்பூர், பொள்ளாச்சி, ஈரோடு உள்ளிட்ட இடங்கள்ல போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக வேலை செய்த அதிமுக நிர்வாகிகள் அசுரத்தனமான ஒரு பணியை வந்து மேற்கொண்டது வந்து ஜெயிக்கிறோங்கிறத கூட்டம் நெருங்கணும் இல்ல, 2வது இடத்தை நாங்க தக்க வச்சுக்கிட்டு எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இந்த முறை காமிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்கு தெளிவான ஒரு பாதையை வகுத்திருந்தாங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா 2019 அந்த கட்சியை வந்து வாங்கி ஓட்டு செய்தவங்க ரொம்ப அதில் 20% குறைஞ்சு போயிருந்தது. ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரா, இந்த தேர்தலில் ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கி அதிமுகவுக்கு நிலையா இருக்கக்கூடிய 30 to 36% ஓட்டுக்குள்ள நம்ம கொண்டாந்து நிப்பாட்டிட்டோம்னாலே கட்சியை முழுமையாக நம்ம கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற, முழுமையாக கைப்பற்றி இருக்கக்கூடியனா கட்சியினுடைய ஒற்றை தலைமை தான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு வந்து தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல தமிழக அரசியல் களத்துக்கு உணர்த்தணும்னு சொல்லிங்கிறதுல ரொம்ப தெளிவா வந்து காய்நகர்த்திருந்தாரு. அதனால்தான் அவருடைய ஸ்லோகனாக இந்த 2024 தேர்தலே ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் வந்து எல்லா இடத்துலையுமே அதிமுக பூஸ்ட் பண்ணி கொண்டு சேர்த்திருந்தாங்க. அது பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி கடந்த முறை வந்து எய்ம்ஸ் கல்லை வச்சு உதயநிதி ஸ்டாலின் எப்படி ஒரு பிரச்சார வியூகத்தை கட்டமைச்சாரோ அதே மாதிரி அவங்களுடைய உதயநிதியுடைய போட்டோவையும் ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோக்களையும் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் காமிச்சு ஒரு பிரச்சாரத்துல தன்னை ஒரு ஆளுமையா அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருந்தார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மக்களை நம்பிதான் நாங்க அதிமுக தேர்தல் காலத்துல இறங்கி இருக்கோம் அப்படிங்கிற அவர் சொன்னக்கூடிய ஒரு விஷயங்கிறது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மக்களால் நான் மக்களுக்கால் நான்கிற ஸ்லோகனை எப்படி ஒரு ரீச் பண்ணுச்சோ அது மாதிரியான ஒரு சிம்பதியை வந்து கிரியேட் பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி செஞ்சதும் நல்லா தெரிஞ்சது. அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ச்சியாக இந்த தேர்தல் விமர்சனம் பண்ணதுங்கிறது பெரிய ஒரு விஷயமா தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மறைமுகமா அதிமுக கூட்டணியில இருக்குன்னு திமுக தொடர்ச்சியா விமர்சனம் வச்சிருந்த நிலைமையில அந்த அதிமுக 2ஆம் கட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமாராக இருக்கட்டும், இன்னும் பிற தலைவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி மேல் விமர்சனம்ங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு அரசியல் நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இந்த 2 கேட்டகரியை தவிர வேற யாரும் பாரதிய ஜனதா இடம் இல்லை அப்படிங்கறத வந்து பிளே பண்றதுக்கு எடப்பாடி தானே வந்து இந்த தேர்தலில் சரியா பயன்படுத்தி இருக்காருன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு இடங்களையும் அதிமுக எந்த அளவுக்கு விமர்சனம் செய்தாரோ அதே அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் விமர்சனம் செய்திருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகவின் கட்சி வந்து தினகரன் கையில போயிரும் இன்னொரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்லுவதை வந்து எடப்பாடி விமர்சனம்ங்கிறது உண்மையிலே வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா பூத் கமிட்டி போடுவதற்கு ஆள் இல்லாத பாரதிய ஜனதா கட்சி வந்து நீங்க அதிமுக விமர்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விதை வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தார். அது வந்து உண்மையிலே விஷயம் அதுதான். தன்னுடைய ஆளுமைக்கு எந்த சூழ்நிலையையும் பாரதிய ஜனதா கட்சி அச்சுறுத்தலாக வந்து விடக்கூடாது அப்படிங்கிறத வந்து மையமா வச்சு இந்த தேர்தல் வியூகத்தை கட்டமைச்சிருக்காரு. நம்மளுடைய கணிப்புகள் மற்றும் ஏற்கனவே இந்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க போகும்போது கணிசமா 39 தொகுதிகளில் 32 முதல் 33 தொகுதிகளில் வந்து ஆளுமை செலுத்தக்கூடிய, அதாவது 2ஆம் இடம் திமுக முதலிடம் வந்தால் 2ஆம் இடத்துல அதிமுக வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் வந்து தொடர்பா நிகழ்ந்துகிட்டு இருந்திருக்கு. அப்படி ஒரு நிகழ்வு வந்தாலே 32 நாடாளுமன்ற தொகுதி என்றால் கிட்டத்தட்ட பார்த்தா 120 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே வந்து அதிமுக வந்து தன்னோட பலமை காட்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த ஓட் பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படிங்கன்னா எடப்பாடிங்கிறது அதிமுகவினுடைய ஒற்றை தலைமையாக இனிமேல் வந்து தொண்டர்களால் கொண்டாடப்படலாம். அது உண்மையிலே அவருடைய வளர்ச்சியை வந்து நம்மளும் கண்டிப்பா பாராட்டியணும். ஏனென்றால் திமுக திராவிட கட்சிகள் அப்படிங்கிற இந்த ரெண்டு கட்சியில் இருக்கும் வரைதான் தமிழ்நாட்டிலுடைய மதசார்பற்ற மதத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிகள், சனாதன சக்திகளும் வந்து திமுக விமர்சனம் வைக்கிறாங்களா, அது போன்ற ஒரு சக்திகளுக்கு தமிழகத்தில் இடம் இல்லாமல் இந்த பூமியானது ஒரு திராவிட கல்ச்சரல் பேஸ்டு ஒரு பூமியாக வந்து இந்த பூமி இந்த தமிழகத்தினுடைய கட்டமைப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார் இந்த தேர்தலில் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகுதான் ஓட் பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா தான் அவர் எடப்பாடி போட்ட கணக்கு வந்து ஜெயிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம யூகம் பண்ண முடியும். அவர் 39 தொகுதி அதிமுக வெற்றி பெறணும் அவசியம் இல்லை. 39 தொகுதிகளில் 35 தொகுதிகளுக்கு மேலே 2ஆம் இடத்துல ரொம்ப மார்ஜின் ஆஃப் ஓட் டிஃபரண்ட் ஏஎம்கேக்கும் ஏடிஎம்கே இருந்தாலே பழனிசாமியை இங்க ஜெயிச்சிருக்காருன்னு அர்த்தம், தன்னுடைய ஆளுமை நிரூபிச்சிருக்காருன்னு அர்த்தம். இது குறித்து அதிமுக குறித்த விரிவான அலசல்களை இனிமேல் நம்ம தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம். அந்த கட்சியின் நிலைமைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து இது போன்ற அரசியல் பின்னணிகளையும் ஆய்வுகளை அறிந்து கொள்வதற்கு அபு ரிப்போர்ட்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க.